கரெக்ட். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, திடீர்னு உங்க கைகள் ஒரு துடைப்பத்தையோ, இல்ல வாரக்கணக்கா மடிக்காம கடக்கிற துணிகளையோ ஆட்டோமேட்டிக்கா தேடி போகும். கண்டிப்பா. இது நிறைய பேர் வீட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். எப்பவாச்சும் இந்த விசித்திரமான உணர்வை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மூளை ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல வீட்ட சுத்தம் செய்ய சொல்லுது? அதுக்கு ஒரு பெரிய அறிவியல் காரணமே இருக்கு. அதத்தான் இன்னைக்கு நாம ஆழமா அலசப் போறோம். ஏன்னா, இது வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுங்கிற டிப்ஸ் பத்தின குறிப்புகள் இல்ல. ஆமா. நாம அந்த மாதிரி ஹோம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேச வரல. அத பத்தி தான் பார்க்க போறோம். பலருக்கும் சுத்தம் செய்யறதுங்கிறது ஒரு சலிப்பான, முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க நினைக்கிற ஒரு வீட்டு வேலை தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற உளவியல் ஆய்வுகள், நரம்பியல் கட்டுரைகள், அப்புறம் மனித நடத்தை பத்தின தரவுகள் எல்லாம் வேற ஒண்ணு சொல்லுது. அது என்ன சொல்லுது? அதாவது இது எல்லாம் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது சுத்தம் செய்யறதுங்கிறது மூளையோட மிக முக்கியமான ஒரு தற்காப்பு அரணா செயல்படுதுன்னு புரியுது. தற்காப்பு அரணா? கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே! ஆமா, ஒரு அறைய சுத்தம் செய்யறதுக்கும் மனசோட ஆழத்துல இருக்கிற குழப்பங்களை சரி செய்யறதுக்கும் ரொம்ப நெருங்கிய ஆழமான தொடர்பு இருக்கு. இதுங்கிறத பத்தி தான் அதிகம் பேச போறோம். கரெக்ட். மூளை ஏன் அந்த குப்பைகளை பார்த்து பயப்படுதுங்கிற அறிவியல நாம விரிவா பேச போறோம். சரி, அப்போ ஒரு அடிப்படையான விஷயத்துல இருந்தே தொடங்குவோம். காலையில அலாரம் அடிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நடக்கிற பல விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்ல. உண்மைதான், நம்ம கண்ட்ரோல்லே எதுவுமே கிடையாது. ஆவா, ஆபீஸ்ல பாஸ் காட்டுற கோவம், திடீர்னு கொட்டுற மழை, எதிர்பாராத பொருளாதார சிக்கல்கள், டிராஃபிக், இப்படி எல்லாமே நம்மை மீறி தான் நடக்குது. ம். இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சூழ்நிலைக்கும் நாம வீட்டை சுத்தம் செய்யறதுக்கும் என்ன உளவியல் ரீதியான சம்பந்தம் இருக்க முடியும்? இப்ப பாத்தீங்கன்னா, மூளை எப்போதுமே தன் சுற்றுப்புறத்தை கணிக்கவும் கட்டுப்படுத்தவும் நினைக்கிற ஒரு உறுப்பு. ஓ, எப்பவுமே ஒரு கண்ட்ரோல் தேவைப்படுது மூளைக்கு. ஆமா, வெளியே நடக்கிற குழப்பங்களை, சவால்களை தன்னால எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு மூளை உணரும் போது அது மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. கண்டிப்பா. அந்த நேரத்துல தான் அது தனக்குத்தானே ஒரு பாதுகாப்பான, தாம் முழுமையா நிர்வகிக்கக்கூடிய ஒரு சின்ன உலகத்தை தேடுது. ஓஹோ, அந்த சின்ன உலகம் தான் நம்ம வீடா? அதேதான். வீட்டை சுத்தம் செய்யறதுங்கிறது 100% உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு விஷயம். எந்த பொருள் எங்க இருக்கணும், எந்த புத்தகத்தை எந்த வரிசையில அடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க. தலகாணி எப்படி இருக்கணும்னு கூட நாம தான் முடிவு பண்றோம். ஆமா, அந்த சின்ன செயலை செஞ்சு முடிக்கும்போது என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு என் கட்டுப்பாட்டுல இருக்கு, நான் நினைச்சபடி ஒண்ணு என்னால மாத்த முடியுதுங்கிற ஒரு மிக முக்கியமான செய்திய உங்க நரம்பு மண்டலத்துக்கு நீங்க அனுப்புறீங்க. வாவ்! இத ஒரு ஒப்பீடா பார்க்கலாமான்னு சொல்லுங்க. இப்போ நீங்க ஆபீஸ் முடிஞ்சு ஹாரன் சத்தங்களும் புகையும் நிறைஞ்ச கொஞ்சம் கூட உங்க கட்டுப்பாடே இல்லாத ஒரு கடுமையான டிராஃபிக்ல பல மணி நேரம் பயணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. ம், ரொம்ப எரிச்சலான ஒரு சூழ்நிலை அது. ஆமா, மனம் முழுக்க எரிச்சலும் ஒருவித உதவியற்ற தன்மையும் இருக்கு. அப்போ உங்க அறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சிதறி கிடக்கிற பொருட்களை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுக்கி வைக்கிறது, இது மூளைக்கு ஒரு ரீசெட் பட்டனை அழுத்துற மாதிரி செயல்படுதா? 100% உண்மை. இதுதான் அந்த கட்டுப்பாட்டு உணர்வா? ஆமா, அந்த ரீசெட் பட்டன் எப்படி வேலை செய்யுதுங்கிற உயிரியல் பின்னணி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. சொல்லுங்க, அது எப்படி நடக்குது? நம்முடைய பார்வை நரம்புகள், அதாவது விஷுவல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்களே, அது எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கணும். உங்க கண்களுக்கு முன்னால பொருட்கள் சிதறி கிடக்கும்போது, உதாரணமா படுக்கை மேல குவிஞ்சு கிடக்கிற அந்த ஒரு துணி மலை. ஓ, அந்த பிரபலமான துணி நாற்காலி, எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஒரு நாற்காலி இருக்கும், அதுல உட்காரவே முடியாது. ஆமா ஆமா, ஆரம்பத்துல ஒரு சட்டை விழும், அப்புறம் ஒரு பேண்ட், கடைசில அது துணிகளை போட மட்டுமே பயன்படுற ஒரு நினைவு சின்னமா மாறிடும். கரெக்டா சொன்னீங்க. அந்த துணி நாற்காலியை நீங்க பார்க்கும்போதெல்லாம் உங்க மூளை அதை வெறும் துணியா பார்க்கறது இல்ல. பின்ன வேற எப்படி பாக்குது? அத இன்னும் முடிக்கப்படாத வேலை அல்லது உங்க தோல்வி அப்படின்னு தான் பதிவு செய்யும். ஒவ்வொரு முறையும் உங்க கண்கள் அந்த அறைய நோட்டமிடும் போதும் மூளை தனக்குள்ள ஒரு சின்ன அலாரத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ, அப்போ அது சும்மா கிடக்கிற துணி இல்ல, நம்மள டார்ச்சர் பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா. இது உங்க மூளையோட சிந்திக்கும் திறனையும் உங்களோட கவனத்தை, அதாவது ஃபோக்கஸ கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிடும். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்போ போன்ல பின்னணியில ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆப் எப்படி பேட்டரிய குறைக்குமோ, அதே போல இந்த சிதறி கிடக்கிற பொருட்கள் உங்களோட மன ஆற்றலை உறிஞ்சுது. அப்படியா? அப்போ அந்த இடத்துல உள்ள பொருட்களை அடுக்கி வைக்கும்போது மூளை நிம்மதியாகுதா? வெறும் காட்சிய மாத்துறது எப்படி மனச மாத்தும்? நீங்க அந்த இடத்த சுத்தமா மாத்தும்போது சூழல் பார்வைக்கு தெரிவா மாறுது.
எந்த இடையூறும் இல்லாததால மூளை அந்த பகுதிகளில் செலவழிச்ச சக்தியை நிறுத்திடுது. ஓ, அந்த பேக்ரவுண்ட் ஆப் க்ளோஸ் ஆகுற மாதிரி. அதேதான், மூளையில உள்ள தேவையில்லாத சுமை இறக்கி வைக்கப்பட்டு கார்டிசால் எனப்படும் மன அழுத்த ஹார்மோன் ரத்தத்துல கலக்கிறது உடனடியா குறையுது. ஆஹா. இதனால தான் குழப்பமான இடம் குழப்பமான மனதை உருவாக்கும் அப்படின்னு இந்த ஆய்வுகள் ஆணித்தரமா சொல்லுது. சூழலை சரி செய்யறதுங்கிறது மூளைக்குள்ள ஓடுற தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்துறதுக்கான ஒரு தந்திரம். நீங்க சொல்லது பார்த்தா சுத்தம் செய்யறதால மனம் தெளிவாகுதுங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. தரைய பெருக்கிறது, இல்ல காஞ்ச துணிகளை ஒவ்வொன்னா எடுத்து மடிக்கிறது, இந்த மாதிரி உடல் ரீதியான செயல் எப்படி ஒரு தெரப்பியா மாறும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? இத நான் அப்படியே ஏத்துக்க தயாரா இல்ல. ஏன்னா பல சமயங்கள்ல வீட்டை சுத்தம் செய்யறது எனக்கு கடுமையான எரிச்சலை தான் தருது. வியர்வை சிந்தி குப்பையை அள்ளுறத எப்படி ஒரு மனநல சிகிச்சைன்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்ற அந்த எரிச்சல் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வேறுபாடை நம்ம கட்டாயம் பார்க்கணும். என்ன வேறுபாடு? கட்டாயத்தினால செய்யப்படுற வேலைக்கும் மூளையை விரும்பி செய்யற வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, அதாவது வேற யாரோ சொல்லி செய்யறதுக்கும் நாமளா செய்யறதுக்குமா? ஆமா, நாளைக்கு சொந்தக்காரங்க வராங்க, இன்னைக்கு வீட்டை சுத்தம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வரும்போது அது ஒரு சுமைதான், அது எரிச்சலை தான் தரும். கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும்போது நீங்களாவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு துடைப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அங்கதான் இந்த சிகிச்சை வேலை செய்யுது. ஓ, அந்த தன்னிச்சையான ஈடுபாடு தான் இத ஒரு தெரப்பியா மாத்துதா? ஆமாம், இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுறது போல திரும்ப திரும்ப செய்யற எளிய உடல் ரீதியான வேலைகளுக்கு நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துற ஒரு அபாரமான சக்தி இருக்கு. அது எப்படி அமைதிப்படுத்துது? நீங்க பாத்திரம் தேய்க்கும் போதோ இல்ல துணிகளை மடிக்கிறது போல ஒரு செயலை தொடர்ந்து செய்யும் போதோ உங்க மூளைக்கு புதிதா தீர்மானங்கள் எதையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. புதுசா யோசிக்க தேவையில்ல, ஒரே வேலையா தானா பண்றோம். கரெக்ட். அந்த சீரான தாளம், அதாவது அந்த ஒரு ரிதம் மனசு உடனடியா நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது. நிகழ்காலத்துக்கு கொண்டு வருதா? ஆமா, இப்போ சோப்போட வாசம், கரைய துடைக்கும் போது ஏற்படுற அந்த மெல்லிய சத்தம், மடிக்கப்படுற துணியோட மிருதுவான தன்மை, இந்த மாதிரி சென்சரி விஷயங்கள் மூளைய வேற எதையும் சிந்திக்க விடாம தடுக்குது. இது கேட்கும்போதே இது ஒரு வகையான தியானம் போல இருக்கே. மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்வாங்களே, நாம செய்யற செயல்ல முழுமையா லயிச்சு போறது, அப்படித்தானே? அதேதான். பதட்டமா இருக்கும்போது மனம் எப்பவுமே கடந்த கால தவறுகளை பத்தியோ இல்ல எதிர்காலத்தை பத்தியோ தீவிரமா சிந்திச்சு பயந்துகிட்டே இருக்கும். ஆமா, ஓவர் திங்கிங் பண்ணுவோம். ஆனா கைகள் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது சிந்தனை ஒரு புள்ளியில குவியுது. இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உங்க மூச்சோட்டத்தை சீராக்குது. வாவ். ஒரு யோகா கிளாஸுக்கு போய் அமர்ந்து கண்களை மூடிக்கிறதுக்கும் பதட்டமான மனநிலையில இருக்கும்போது சமையலறை மேடையை சுத்தம் செய்யறதுக்கும் மூளையோட செயல்பாட்டுல பெரிய வேறுபாடுகள் இல்ல. அப்போ இத உடலால் செய்யற ஒரு தியானம்னே நம்ம புரிஞ்சுக்கலாம் போலயே. நிச்சயமா. இதோட விளைவா அந்த செயல் முடிஞ்ச பிறகு கிடைக்கிற அந்த சுத்தமான வீடு வெறுமனே பார்ப்பதற்கு அழகா இருக்கிற ஒரு இடம் மட்டும் இல்ல, அது உணர்வுபூர்வமான ஆறுதலை தரும் ஒரு புகலிடமா மாறிடுது இல்லையா? கண்டிப்பா. இதைத்தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்றோம். அந்த சுத்தமான வீடு உங்களுக்கு பாதுகாப்பான அமைதியான உணர்வை தர்ற ஒரு அரணா மாறிடுது. வெளியில பொருளாதார சிக்கலோ அலுவலக பிரச்சனையோ எவ்வளோ பெரிய மன அழுத்தமா இருந்தாலும் அதுலேருந்து தப்பிச்சு இளைப்பாற உங்க சொந்த வீடே ஒரு சிறந்த புகலிடம். வெளியில எப்படி இருந்தாலும் உள்ள நிம்மதியா இருக்கலாம். ஆமா, அந்த சுவர்களை பார்க்கும்போதே நான் இப்ப பாதுகாப்பா இருக்கேன், என் உலகம் என் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒருவித ஆழமான நிம்மதி உங்களை துத்திக்குது. இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நமக்கு ஒரு பாதுகாப்பான கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிடுச்சு, மனசும் அமைதியாயிடுச்சு, இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நாம அப்படியே சோஃபாவுல படுத்து ஓய்வெடுக்க தொடங்கிடுவோமா, இல்ல மனம் அடுத்த கட்டமான செயல்திறனுக்கு, அதாவது ப்ரொடக்டிவிட்டிக்கு மாறுமா? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் செய்ய போறோம் இல்ல பரீட்சைக்கு படிக்க போறோம்னா நிறைய பேர் திடீர்னு தங்களோட மேசையை சுத்தம் செய்ய தொடங்குவாங்க. ஆமா, நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை பார்க்கலாம். அது ஏன் நடக்குது? இது நிஜமாவே மூளைக்கு தேவையான ஊந்துதலா, இல்ல அந்த சவாலான கடினமான வேலையை செய்யறத தள்ளி போடுறதுக்கான ஒரு ஏமாற்று வேலையா? உளவியல்ல இத ப்ரொடக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது பயனுள்ள வகையில வேலையை தள்ளி போடுறதுன்னு சொல்றாங்க. ஓ, பயனுள்ள தள்ளி போடுதல். ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா, இது மூளையோட ஒரு அதிபுத்திசாலித்தனமான ஏமாற்று வேலை தான். அப்ப மூளை நம்மளை ஏமாத்துதா? கண்டிப்பா. மூளை எப்போதுமே அதிக ஆற்றலை செலவழிக்க வேண்டிய கடினமான வேலைகளை தவிர்க்கவே நினைக்கும். அந்த முக்கியமான ப்ராஜெக்ட் இல்ல படிக்க வேண்டிய பெரிய புத்தகம் மூளைக்கு ஒரு பெரிய மலை போல தெரியும். அப்படியானால் மேஜையை சுத்தம் செய்யறது மூளை தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு வழியா? கடினமான வேலையிலிருந்து தப்பிக்க ஒரு சுலபமான வேலையை செய்யறது போலவா? ஒரு புறம் பாத்தீங்கன்னா அது தப்பித்தல் தான்.
நான் இப்போ மேஜையை சுத்தம் செய்யறேன் அப்படின்னு ஒரு எளிய வேலையை செய்யும்போது மூளைக்கு நான் நேரத்தை வீணாக்கல, பயனுள்ள ஒரு வேலையைத்தான் செய்யறேங்கிற ஒரு திருப்தி கிடைக்குது. ஆனா உள்ளுக்குள்ள படிக்கிறத தள்ளி போடுறோம். ஆமா, ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்ன ரகசியம்? இந்த சின்ன வேலையை முடிச்ச உடனே மூளையில டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் சுரக்குது. இதுதான் உந்துதலை தர ஹார்மோன். ஓ, அந்த டோபமைன் ஹிட் கிடைக்குதா? கரெக்ட். இல்ல, டோப்பமைன் ஒரு போலி திருப்தியா இருந்தாலும் அது தர்ற அந்த சிறிய உற்சாகம் அடுத்து அந்த பெரிய கடினமான வேலையை தொடங்குறதுக்கான ஒரு எரிபொருளா மூளைக்கு உதவி செஞ்சிடுது. வாவ், இது ஒரு விசித்திரமான முரண்பாடு. ஆமா, வேலைய தள்ளி போட நினைக்கிற மூளையே தன்னை அறியாம ஒரு சின்ன வேலைய செஞ்சு அந்த வேலைய தொடங்கறதுக்கான உந்துதலையும் தனக்குள்ளேயே உருவாக்கிக்குது. மனித மூளை ரொம்பவே சிக்கலானது, ஆனா சுவாரஸ்யமானது. சரி, இந்த உந்துதல் ஒரு புறம் இருக்கட்டும். நாம படிச்ச அந்த குறிப்புகள்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது. எந்த விஷயத்த சொல்றீங்க? முழுமைக்கான தேடல், அதாவது பெர்ஃபெக்ஷனிசம் பத்தி. எல்லாமே நேர்த்தியா இருக்கணும், ஒரு புத்தகம் கூட கோணலா இருக்கக்கூடாது, படுக்கை விரிப்புல ஒரு சின்ன சுருக்கம் கூட இருக்கக்கூடாதுன்னு சிலர் ஏன் அவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க? இது எதை காட்டுது? இப்போ சுத்தம் அப்படிங்கிறது சிலருக்கு வெறுமனே தூய்மையை குறிக்கிறது இல்ல, அது அவங்க வாழ்க்கையின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டோட வெளிப்பாடு. ஓ, தூய்மைய தாண்டின ஒரு விஷயமா? ஆமா, பல நேரங்கள்ல இந்த அதீத பர்ஃபெக்ஷனிசம் ஒரு ஆழமான உளவியல் காயத்தோட இல்ல தொடர்ச்சியான தோல்விகளோட வெளிப்பாடா இருக்கலாம். எப்படி சொல்றீங்க? அவங்க நிஜ வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல, அது ஒரு உறவா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அதுல தங்களோட கட்டுப்பாட்டை முழுமையா இழந்திருப்பாங்க. அதாவது நிஜ வாழ்க்கையில சரி செய்ய முடியாத தங்கள் கைய மீறி போன பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு பதிலா வீட்டை பளபளப்பா மாத்தி ஒரு சமநிலையை உருவாக்க முயற்சிக்கிறாங்களா? மிக துல்லியமா சொன்னீங்க. அந்த வாழ்க்கை குறைய, அந்த பேலன்ஸ் இல்லாத தன்மையை சரி செய்ய, தங்கள் வீட்டை இல்ல தங்களை சுற்றியுள்ள பொருட்களை மிக துல்லியமான கட்டுப்பாட்டுல வச்சு பேலன்ஸ் செய்யற ஒரு உளவியல் முயற்சி தான் இது. இது கேக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கே. ஆமா, ஏமா என் கையில குறைஞ்சபட்சம் என் வீட்ல உள்ள இந்த பொருட்களாவது என் கட்டுப்பாட்டுல இருக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையோட அதீத வெளிப்பாடு அது. அங்க ஒரு சின்ன சுருக்கம் வந்தாலும் அவங்களோட ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் உடைஞ்சிட்டதா அவங்க மூளை பதற்றம் அடையும். இது கேட்கும் போதே கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற உணர்வு பூர்வமான போராட்டங்கள் அவங்க வீட்டை சுத்தம் செய்யற விதத்துல வெளிப்படுதுங்கிறது நம்ப முடியாத ஆச்சரியம். உண்மைதான். இங்கதான் நாம ஒரு முக்கியமான எச்சரிக்கையை பத்தி பேசணும். இந்த சுத்தப்படுத்துற ஆசை எப்போ ஆபத்தா மாறுது? இதோட இருண்ட பக்கம் என்ன? எந்த ஒரு விஷயமும் அளவு மீறின ஆபத்து தான். அது சுத்தத்துக்கு முழுமையா பொருந்தும். அதீதமா சுத்தம் செய்யறது அமைதிக்கு பதிலா கடமையான மன அழுத்தத்தை தான் உருவாக்கும். ஒரு சின்ன தூசி இருந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆமா, சில பேர் அப்படி இருப்பாங்க. ஒரு பொருள் அவங்க வச்ச இடத்துல இல்லைன்னா அவங்க மூளை உடனே ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு அலறத் தொடங்கும். இது மெல்ல மெல்ல ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் எனப்படும் ஒரு அதீத மனநிலைக்கு, ஒரு மனநல பிரச்சனைக்கு அவங்கள கொண்டு செல்லலாம். இந்த ஓசிடி நிலைக்கு போயிட்டா என்ன நடக்கும்? அவங்களால அந்த சுழல்ல இருந்து வெளியே வர முடியாதா? அவங்களுக்கு ரெஸ்டே கிடைக்காது. உடல் கடுமையா சோர்வடைஞ்சாலும் மனம் அவங்கள சுத்தம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ! சுத்தம் செய்யறது ஒரு நிம்மதியான அனுபவமா இல்லாம செய்யாட்டு ஏதோ பெரிய விபரீதம் நடந்துருங்கிற பயத்தால உந்தப்படுற ஒரு செயலா மாறிடும். இதனால தான் இதுல சமநிலை மிக மிக முக்கியம்னு மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இதத்தான் நான் உங்ககிட்ட ரொம்ப ஆழமா கேட்க நினைச்சேன். இந்த சிகிச்சை எப்போ ஒரு சுமையாவோ இல்ல மனநல பிரச்சனையாவோ மாறுதுங்கிறத நேர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரோக்கியமான சுத்தத்துக்கும் ஆபத்தான அதீத சுத்தத்துக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய எல்லைக்கோடு எங்க இருக்கு? அதை எப்படி அளவிடுறது? இந்த எல்லைக்கோட்டை நீங்க உங்க உணர்வுகள் மூலமா மட்டும்தான் அளக்க முடியும். எப்படி? நீங்க வீட்டை சுத்தம் செஞ்ச பிறகு உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைச்சா, அப்பாடா வீடு சுத்தமாயிடுச்சுன்னு உங்களால சோஃபால உட்காந்து ஒரு காஃபி குடிக்க முடிஞ்சா அது ஆரோக்கியமான சுத்தம். சரி. ஆனா சுத்தம் செஞ்ச பிறகும் இன்னும் சரியா செய்யலையோ, அந்த மூளையில இன்னொரு சின்ன தூசி இருக்கோங்கிற பயமும் பதற்றமும் தொடர்ந்து உங்களை வாட்டி வதச்சா அது ஆபத்தான சுத்தம். ரொம்ப அழகா சொன்னீங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வீட்டை நீங்க நிர்வகிச்சா அது ஆரோக்கியம். வீட்டை சுத்தமா வச்சிருக்கணுங்கிற அந்த எண்ணம் உங்களை நிர்வகிக்க தொடங்கினா அது ஆபத்து. வாவ், மிக தெளிவா விளக்கினீங்க. நாம இன்னைக்கு விவாதிச்ச இந்த மூலக்குறிப்புகளை சுருக்கமா பார்த்தா, வீட்டை சுத்தம் செய்யறதுங்கிறது வெறும் துடைப்பத்தை கொண்டு தரையில உள்ள குப்பைய அகற்ற சாதாரண வேலை இல்ல. கண்டிப்பா இல்ல. அது பார்வை நரம்புகளுக்கு ஓய்வு தந்து
மூளையோட சிந்திக்கும் திறனை அதிகரிச்சு மனசோட ஆழத்துல உள்ள குழப்பங்களை அகற்றி மனதையே சுத்தம் செய்யற ஒரு அற்புதமான அறிவியல் செயல்முறை. ஆமா, 100% உண்மை. குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருந்த அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிலர் வீட்டை சுத்தம் செய்றாங்க, வேற சிலரோ தங்கள் வாழ்க்கையே சுத்தம் செய்றாங்க. இது எவ்வளவு பெரிய உண்மை! ஆமா, வீடுங்கிறது வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் இல்ல, அது நம்ம மனசோட அப்பட்டமான வெளிப்பாடு. நிச்சயமா. நம்ம வீட்டின் அமைப்பு, அதுல உள்ள ஒவ்வொரு பொருளோட நிலையும் நம்ம அன்றாட மனநிலையோட பிரதிபலிப்பு. அதை சுத்தப்படுத்துறது மூலமா நாம நம்ம மனசையே சீரமைக்கிறோம். உங்களை சுற்றியுள்ள உலகம் குழப்பமா இருக்கும்போது உங்க சொந்த உலகத்தை அழகா மாத்துறது ஒரு வலிமையான சுய பராமரிப்பு. இந்த அருமையான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டு சொல்ல விரும்புறேன். இத நீங்க தனியா இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டின் வெளிப்புறம், ஹால், சமையலறை என எல்லாமே எல்லார் கண்ணுக்கும் ரொம்ப நேர்த்தியாவும் சுத்தமாவும் கச்சிதமாவும் தெரியலாம். ஆனா உங்க படுக்கை அறையிலோ இல்ல யாருக்கும் தெரியாத ஒரு மூலையிலோ நீங்க பல தேவையற்ற பொருட்களை, பழைய ரசீதுகளை, உடைந்த பொருட்களை அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு ரகசிய டிராயர் கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் அது இருக்கும். அந்த ஒரு சின்ன குழப்பமான இருண்ட இடம் உங்க மனசுல நீங்க இன்னும் எதிர்கொள்ள தயங்குற இல்ல ஆழமா புதைச்சு வச்சிருக்கிற எந்த உணர்வு பூர்வமான குழப்பத்தை குறிக்குதுன்னு எப்போவாச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலுடன் சந்திப்போம்.